அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வராகி அம்மன் வழிபாட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில தான் அந்த வாராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பஞ்சமி திதி இந்த மாதிரி திதிகள்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடன் பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க வாராகி அம்மனை புதன்கிழமையில் வழிபட்டுட்டு வந்தால் கடன் தொல்லை 100% நீங்கும். புதன்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரவங்க வாழ்க்கையில் கடன் தொல்லை மட்டும் இல்லை, கண் திருஷ்டி, பில்லி சூனியம், கணவன் மனைவிக்கு இடையான கருத்து வேறுபாடு இதெல்லாம் கூட நீங்கும். வரவுக்கு மீறி செலவு, கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல், கடனால் ஏற்பட்ட நெருக்கடி, தீராத கடன் சுமை, இப்படி எல்லா வித பிரச்சனையுமே நம்ம வாராகி அம்மனை புதன்கிழமையில் தரிசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் இருக்குது. வேத ஜோதிடத்தில் 12 ராசிகளில் 6வது ராசியான கன்னியின் ராசியின் அதிபதியாக புதன் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 6ஆம் வீடுங்கிறது கடன், பகை, வம்பு, வழக்கு, நோய் இதெல்லாம் குறிக்கும். புதன்கிழமையின் அதிதேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் சொரூபம்தான் விஷ்ணு மாயான்னு அழைக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி அம்மன். புதனின் 6ஆம் வீட்டு காரகத்தால் ஏற்படும் பாதிப்பு போக்குறதுக்கு வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வரலாம். ஜாதக ரீதியாக 6ஆம் வீடு பலம் இல்லாதவங்களும் புதன்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை தரிசித்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் வாராகி அம்மன் ஆலயத்தில் ஒற்றைப்படை எண்ணில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வாங்க. ஒரு சில வாரங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதுமே வாராகி அம்மனை பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை சூரிய அஸ்தமனம், அதாவது சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் வழிபடுவது ரொம்பவே நல்லது. சிகப்பு நிற மலர் மற்றும் வாசனை மிக்க மலர்களை அந்த அம்மனுக்கு நம்ம சாற்றி அர்ச்சனை செய்யலாம். மாதுளை, பசும்பால், பனைவெல்லம், வெள்ளத்தால் செஞ்ச இனிப்பு வகைகளையும் நம்ம நெய்வேத்தியமாக அவங்களுக்கு வைக்கலாம். கடன் தொல்லை மட்டும் இல்லை, கடனால் ஏற்படக்கூடிய வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிரிகளின் பலமும் அவங்களால ஏற்பட்ட தாக்கமும் குறைஞ்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. கடனை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய வழியையும் அந்த வாராகி நமக்கு கொடுப்பாங்க. இழந்த செல்வம், சொத்துக்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாராகி அம்மன் கண்டிப்பாக நிச்சயம் அருள் புரிவாங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதை நம்ம மனசில் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். அந்த நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட அந்த விஷயம் 100% உண்மையாகும். வாராகி அம்மனை மனசார நினச்சி நீங்கள் இதை புதன்கிழமையில் வீட்டிலையே கூட நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இதோட பலன் 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாராகி அம்மனை மனசில் நினச்சிட்டு நீங்கள் முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க. உங்கள் காரியம் கண்டிப்பாக 100க்கு 100 வெற்றியாகும். முழு மனதோடு நீங்கள் செஞ்சு வெற்றி காணுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.